கடந்த 2018ஆம் ஆண்டு சிலை கடத்தல் வழக்கு தொடர்பாக டிஎஸ்பி காதர் பாஷா, கோயம்பேடு சிறப்பு உதவி ஆய்வாளர் சுப்புராஜ் ஆகியோரை அப்போதைய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல் கைது செய்தார். 3 புராதன சிலைகளை கடத்தி விற்பனை செய்ததாக இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் கைது நடவடிக்கையை எதிர்த்து முன்னாள் டிஎஸ்பி காதர் பாட்ஷா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பொன் மாணிக்கவேல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக வழக்கில் குற்றம் சாட்டினார். இந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தால் பின்னர் சிபிஐக்கு மாற்றப்பட்டதை அடுத்து 2023ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள பொன் மாணிக்கவேலின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் திடீரென சோதனை மேற்கொண்டனர். 8 மணி நேரம் நீடித்த இந்த சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளனுக்கு உதவியதாக பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது. ஒரே ஒரு தான் போட்டிருந்தாங்க. காதர் பாஷா தன் மீது வந்துட்டு பல லாரல்ஸ் இருக்கு. அப்படியே எக்கச்சக்க பட்டம் இவரும் வாங்கியிருக்காரு. இருக்கிறதுல பெஸ்ட் பர்சன், ரெட் ஹியரிங் நோட்டீஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் சுபாஷ் கபூர் எடுத்தவர் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கும் பல பட்டங்கள் இருக்கு. பட் யாரோ ஒருத்தங்க சொல்றதா உண்மையா இருக்க முடியும், 2 பேர் சொல்றதும் உண்மையா இருக்க முடியாது. ஸோ காதர் பாஷா மேல போட்ட 2 வழக்குகளும் சிபிஐ உண்மைத்தன்மையை பார்த்துட்டு இது எது உண்மைன்னு பாருங்க, இவ்வளவுதான் சொன்னாங்க. நேர்மையானவங்க என்ன சொல்லணும், நான் அதை வரவேற்கிறேன், பாருங்க நான் உண்மையானவங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவர் நேராக சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு போறாரு. இந்த மாதிரிலாம் மறுபடியும் இந்த மாதிரி விசாரணையே நடத்தக்கூடாது. சிபிஐ ஏன் சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாது? குற்றமற்றவன் அப்படிங்கிறவங்கன்னா இது காதர் பாஷா நல்லவரா பொன் மாணிக்கவேல் நல்லவராங்கிறத சிபிஐ விசாரிச்சுட்டு முடிவு பண்ணுங்கிறது தான் அந்த ஆர்டரோட சாராம்சம். அதில் குற்றச்சதி, மிரட்டல், அரசு ஊழியர் சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் நடத்தல், மற்றவருக்கு தீங்கு விளைவிக்கும் என்று தெரிந்தும் சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் இருத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் உள்நோக்கத்துடன் பொய்யான மின்னணு ஆவணங்களை தயாரித்தல், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தொல்லை தருதல், உள்நோக்கத்துடன் பொய் சாட்சியம் அளித்தல், பொய்யான சாட்சியத்தை பயன்படுத்துதல், பொது பணியாளர் பொய்யான வாக்குமூலம் அளித்தல், பொய்யென தெரிந்தே அந்த தகவலை தெரிவித்தல், ஒருவருக்கு துன்பம் உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் மீது குற்றம் சாட்டி நடவடிக்கை எடுத்தல், பொது பணியாளர் ஒருவர் தவறான பதிவேட்டை தயாரித்து பயன்படுத்துதல், மற்றவர்களின் நற்பெயருக்கு ஊறு விளைவித்தல், மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இதனிடையே தீனதயாளன் குறித்து முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுவிடம் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது அநாகரிகமாக நடந்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. நீதிமன்றத்தில் உங்க மேலதான் ஒரு அலிகேஷன் சொல்லியிருந்தாரு. அந்த தீனதயாளன் சம்பந்தமாகவும் சுபாஷ் சந்திர கபூர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்ல சார். நீங்க பெருசா, அந்த காதர் பாட்ஷா பெருசா, சிபிஐ பெருசா, நான் பெருசா, ஹைகோர்ட் பெருசா? ஹைகோர்ட்ல ஒரு சிங்கிள் பெஞ்ச் ஒருத்தர் விசாரிக்கிறாங்க. டிவிஷன் பெஞ்ச் என்ன விளையாடுறீங்களா? அதுக்கு அடுத்தது சுப்ரீம் கோர்ட் போற அந்த ஜட்ஜ் இப்ப எங்க இருக்காங்க? சுப்ரீம் கோர்ட். அவ்வளோ நேர்மையான ஒரு ஜட்ஜி, அவர் தனிப்பட்ட முறையில் விசாரிச்சு என்ன விளையாட்டா எழுதுறாரு. அதுக்கடுத்து அதே ஜட்ஜி டிவிஷன் பெஞ்சா வர்றாங்க. அங்கேயும் ஜட்ஜ்மெண்ட் எழுத போகும்போது என்ன செய்யறாங்க? ஒரே ஒரு ஆளுக்கு பயந்துக்கிட்டு எல்லா ஆளுங்களும் சேர்ந்து, உலகத்தில் எல்லா கிரிமினல்ஸும் சேர்ந்து கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 200-300 கேஸை சிபிஐக்கு மாற்றினாங்களே. ஒரே ஆளுக்கு பயந்துக்கிட்டு சிபிஐக்கு மாற்றி ஒரு ஜிஓவும் போட்டாங்க. அந்த ஜிஓ அதே ஜட்ஜி தான் உடைக்கிறாரு, அநியாயம் அப்படின்னு உடைக்கிறாரு. அதுக்கு பிறகு என்னைய 1 வருஷம் ரிட்டையர் ஆன பிறகு நியமிக்கிறாங்க. அவங்க டிவிஷன் பெஞ்சு, அவங்கெல்லாம் ஆள் இல்லையா? கோர்ட்டை தான் நீங்கள் மதிக்கணும். போலீஸ் ஆஃபீஸர் இப்படி விசாரிப்பாங்க, அப்படி விசாரிப்பாங்க, எது வேணாலும் வரட்டும். புரியாம அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வாதம் சார். ஒத்துழைப்பு பிடிக்கல அப்படின்னா அகச்சக்கமான டாக்குமெண்ட்டை உங்கள் முகத்தில் வச்சு அப்புவேன். புரியலையா? நீ வா, விசாரிக்காமல் இருக்கிற, இந்தா வச்சுக்கோ.
டாக்குமெண்ட்டை நான் அள்ளி அள்ளி கொடுத்து உள்ள தள்ளுவேன் டக்குன்னு. அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இல்லாததுக்குலாம் நான் தானே கொடுக்கணும், உண்மையாக கண்டுபிடிக்க சொல்லணும். ஒரு வருஷம் விசாரணைக்கு பின்னர் ஒரு வருஷம் சார் 2 வருஷம் ஆகிப்போச்சு சார். இந்த இதில் வந்து முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி தான் திரு பொன்மாணிக்கவேலோட பேரை சேர்த்துருக்கதா வந்து சிபிஐ தரப்பில் சொல்கிறாங்க. இல்லை, அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் தவறு தான் சார். பேரை சேர்த்துருக்கிறதுங்கிறது என்ன, நீங்கள் கொஞ்சம் அது தப்பாக எடுத்துக்கலாம் சொல்லவா, கொஞ்சம் கோச்சு கூடக்கூடாது, உளறீங்க. காரணம், நான் ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறேனே. அப்போ வந்து சும்மா இல்லாமல் எப்பயும் அதே தான், அப்பயும் விசாரி இப்பயும் விசாரிச்சிருக்கேன். எப்போ நாளைக்கும் போவேன். நான் என்ன சொல்கிறேன், என்னை கேட்காம நீங்கள் எதையும் செஞ்சிடாதீங்க, எனக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் கொடுங்க, நான் உடனே வர்றேன். பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ 13 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருப்பதால் அவரை கைது செய்யவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க பொன் மாணிக்கவேல் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.